தாவேக ஒரு ஆபத்தான அரசியலை தமிழ்நாட்டில் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. விஜய் முன்னெடுக்கக்கூடிய அரசியல் என்பது இளைஞர்களை மீண்டும் மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளிவிடும் என்று நாங்கள் அஞ்சுகிறோம். எனவே நல்ல கருத்துக்களை சொல்லி இளைஞர்களை மீண்டும் ஒரு ஆரோக்கிய அரசியலுக்கு திருப்ப வேண்டிய கடமையை நாங்கள் சுமந்திருக்கிறோம், அந்த பொறுப்பை சுமந்திருக்கிறோம். எனவே நாங்கள் தாவேகாவினுடைய அரசியல் நகர்வுகளை எதிர்க்கிறோம். பெரியார படிங்க, அம்பேத்கரை படிங்க, அவங்க தான் எங்க கொள்கை தலைவர்னு சொல்றாங்க. அதுல என்ன ஆபத்து? அதை முதல்ல விஜய் படிச்சிருந்தாருன்னா, பெரியார் 95 வயது வரை தியாகராயர் நகர்ல நின்று பேசிட்டு இருக்கோம். இந்த தியாகராயர் நகர் பேருந்து நிலையத்துக்கு முன்னால தான் பேசினாரு. மேடையிலேயே சரிந்தார். குடல் இறக்க நோயால் பாதிக்கப்பட்டு ஐயோ அம்மா என்று கத்திக்கொண்டே மேடையிலேயே சரிந்தார். அங்கிருந்து வேலூர் சிஎம்சிக்கு எடுத்துட்டு போனாங்க. அதுக்கு பிறகு மறைந்து போயிட்டார். 95 வயசுல ஒரு கிழமை களத்திற்கு வர அஞ்சவில்லை. உடல் குறைபாடு இருந்தும் களத்திலேயே நின்றார். விஜய் சந்தித்த களங்களை சொல்லுங்க 2 ஆண்டுகள்ல.